மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி தரும் அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக மிக முக்கிய வர்த்தக வழியான ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. 1973ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை விட இது மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கும் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்தது. சுமார் 39 நாட்களாக நீடித்து வரும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையால் இந்தியா உட்பட பல நாடுகளில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருந்தது. ஆனால் இந்த அத்தனை சவால்களையும் தாண்டி 15,400 டன் எல்பிஜி எரிவாயுவை சுமந்து கொண்டு ஒரு பிரம்மாண்டமான இந்திய கப்பல் பத்திரமாக நமது எல்லைக்குள் நுழைந்துள்ளது. மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தை JNPT இந்த கப்பல் தற்போது பாதுகாப்பாக வந்தடைந்துள்ளது. இந்த போர் சூழலுக்கு மத்தியில் இந்தியா வந்தடைந்த 8வது கப்பல் இதுவாகும். அதிலும் குறிப்பாக போர் தொடங்கியதில் இருந்து ஜவஹர்லால் நேரு துறைமுகத்திற்கு வந்த முதல் இந்திய கப்பல் என்ற மைல்கல்லையும் இது எட்டியுள்ளது. கப்பலில் இருந்த 26 மாலுமிகள், ஊழியர்கள் மற்றும் பல ஆயிரம் டன் சரக்குகள் என அனைத்தும் 100% பாதுகாப்பாக இருப்பதாக ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாடு வருமோ என்று பயந்த மக்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு நிம்மதியான செய்திதான்.